ம். இந்த பாதி ராத்திரியில தான் நம்ம சந்திச்சு பேசணுமா? தலை வேற நிக்க மாட்டேங்குது. வா வீட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கு பின்னாடி பழைய கேப்ரியலா தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நம்ம அங்க போயிட்டு வந்தா என்னன்னு யோசிக்கிறேன். உனக்கு என்னடா ஆச்சு? வா வந்து வண்டி எடு. அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அங்க போனா என்ன? ஆண்டனி, குடிச்சிட்டு என்னடா பேசிட்டு இருக்கிற? டேய் வந்து வண்டி எடு, இல்லைன்னா விடு, நானே எடுக்கிறேன். உன்னோட பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நான் வண்டி ஓட்டினா எங்கேயாவது விட்டுருவேன்னு தானே? நீயே வாடா, வந்து வண்டியை ஓட்டு, என்னை வீட்டில் விட்டுறா. நான் அப்போவே சொன்னேன் இவ்வளோ வேண்டான்னு. நீ தான் குடின்னு குடிக்க வச்சுட்ட. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர்றா. போகலாம். முதல்ல நான் மேனேஜர் ஆகிறேன், அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. எஸ்டேட்ல மேனேஜர் குவார்டர்ஸ்ல. நீங்க சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. பேசி முடிச்சிட்டியாடா? என்ன மிரட்டுற மாதிரி கேக்குறான்? சும்மா விழுந்துடா. என் பொண்டாட்டி எங்கடா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன என்கிட்ட? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இவ்வளவு எதுக்கு நான் கூட்டிட்டு என்ன போறேன்? மீறி அவளை தொடரா பாப்போம். என்னங்க போங்க, உள்ள போங்க. உள்ள போ, உள்ள போ. அவர் குடிச்சிட்டா இப்படித்தான் பண்ணுவாரு. என்னுடைய பேர் ஆண்டனி. கார்ல கொஞ்சம் பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஐயோ, இது நம்ம மார்ட்டின் சார் தானே? கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னை வந்து பார்க்கணும், பார்க்க நீ அழகா இருப்ப, இன்னைக்கு உன்னை பார்க்கணும். சார் சார் என்ன சார்? யார் இது? மேல கேட்காத கேடு. ஆண்டனி, இங்கெல்லாம் வர வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. விருப்பம் வேண்டாம், நம்ம திரும்ப போயிடலாம். கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு, நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன். நீ வண்டி எடு, முதல்ல என் வீட்டுல கொண்டு விடு. டார்லிங், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல. மார்ட்டின் இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. மிஸ்ஸஸ் மார்ட்டினுக்கு கால் பண்ணலாம். புருஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா எந்த பொண்டாட்டி தான் மன்னிப்பா? வேண்டாம். வேணும், வேண்டாம், எனக்கு வேணும். இன்னும் நீ எங்க போறது? கிளம்பிட. இதோ இப்ப கிளம்பிட்டேன். போ. நீங்க உள்ள போயிட்டானா? போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். செலின், மார்ட்டின், என்ன இதெல்லாம்? நேற்று ஆண்டனியும் நானும் ரொம்ப குடிச்சிட்டோம். அவன் இங்கே கொஞ்ச நாள் தானே இருப்பான். ரொம்ப தலைவலிக்குது. ஒரே ஒரு குரோசின் கூட. குரோசன்? நான் அதை ஒன்றும் கேட்கல. நேற்று ராத்திரி எங்க போனீங்க?
எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க? எந்த வீடு? சொல்லுங்க, எனக்கு அது தெரியணும். அவன் பையன் இல்லாதனால ஆண்டனி கட்டாயப்படுத்தினான். தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஆனா நான் எதுவும் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னால இதை நம்பவே முடியல. மெதுவா பேசி பொண்ணு காதுல விழுந்துற போகுது. வேண்டாம். ஏய், நான் எந்த தப்பும் பண்ணல. ஏய், அங்க பாரு. கோபக்காரி, கோபத்தை கம்மி பண்ணிக்கோ. அவ பின்னாடி அவனுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே போச்சுன்னா உன் ஆளு அவன் பின்னாடி போயிடுவா. என்னடா சொன்ன? அப்படி ஒரு நிலைமை வந்தா அவன் கைய கால வெட்டி இதை தீல போடுவேன்டா. அவன் ரத்தத்தை தண்ணிக்கு பதிலா நான் குடிப்பேன்டா. புரியுதா? நீ நீ சொல்றத கேட்கும்போது காமெடியா இருக்கு. அந்த மூட்ல அவளை பார்க்கணும்னு தோணுச்சு, போனேன், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் அங்க தங்கலையே. டேய், அங்க போகாம இருந்திருக்கணும். செலின் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான். கொஞ்ச நாளைக்கு நான் இந்த குடியை விடலான் இருக்கிறேன். நல்லதா போச்சு. அப்படின்னா நான் இன்னைக்கு திரும்பி போறேன். நீ கம்பெனி கொடுக்காம நான் எப்படி குடிக்கிறது? அடே, அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? போதை ஏறணும்னா நம்ம அவ வீட்டுக்கு போனோம். இப்ப என்ன? நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? அவ யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தெளிவா இருந்திருந்தா உனக்கும் புரிஞ்சிருக்கும். அப்பப்ப நம்ம என்ஜாய் பண்ணணும்டா. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாக தானே போறோம். ஆண்டனி, நீ ரொம்ப மாறிட்ட. நாம இந்த விஷயத்தை இங்கேயே விட்டுறலாம். நான் கிளம்புறேன். அட டேய், வண்டியை நேரா கிளப்புக்கு விடு. 2 லார்ஜ் அடிச்சோன்னு வை, உன் மூடெல்லாம் மாறிடும். அட கொஞ்சம் சிரிடா, கொஞ்சம் சிரியேண்டா. சரி, நீ வண்டி எடு. ச்சே, இந்த பைக்கை வச்சுக்கிட்டு முடியல. பெட்ரோல் பங்க பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்தாலும் அங்கேயே நின்றுது. அடிச்ச நான் பாரு. இவளுகளுக்கு என்னாச்சு? இந்த பாட்டை போட்டதை எவன்டா அவன்?